இப்போ தான் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை போய் பார்த்துட்டு வரோம். படத்தில் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படமாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் காமெடியோட சேர்த்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தால் கூட அது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாத மாதிரி தான் படம் இருந்துச்சு. ஸோ அது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சரி ஒரு படம் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் எதுவுமே கொஞ்சம் லேக் இருந்தாலும் அது நல்லா மெயின்டைன் ஆனது மாதிரி தான் போச்சு. ஆக்டிங் வைஸ் பார்க்கணுன்னா சூர்யா ஆக்டிங் எப்போவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும். என்னென்னா கருப்பு அளவுக்கு படம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கருப்பு படம் பார்த்துட்டு அவ்வளோதான் கருப்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கருப்பு படம் பார்த்துட்டு கருப்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த ஆக்டிங்லாம் இருக்கவே இருக்காது. இது எந்த மாதிரி போகணும்னா ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கருப்பு பார்த்துட்டு அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது கிடையாது. கருப்புக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அங்கங்கே படம் லைட்டாக பார்க்கும்போது வாரிசு மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக அந்த மாதிரி வாரிசு ஸ்மெல் வந்துச்சு. மமிதா பைஜ் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொன்னால் லைட்டாக அவங்க பண்ணுறதுல லைட்டாக கிரிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படமாக பார்க்கணுன்னா ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவாக இருக்காது. ஃபேமிலியோடு போயிட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கும். மகுடம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் சூர்யா அண்ணனுக்கு ஒரு சூப்பரான படம் தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை மறக்காமல் தியேட்டரில் போய் பார்த்துருங்க. இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 7.8 6.8 கொடுக்கலாம். அந்த அளவு ஒரு நல்ல படம் தான். வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.